உகந்த பொண்ணா சிலு சிலுக்கு எந்த மேனி போறி யாத்ரி சின்னராணி நான் சின்னராணி சமத்த மேனி எங்கண்ண பட்டா சிலுத்தது காமங்க மேனி சந்தன பொந்தன பங்காதே சங்கதி கண்ணது கேட்காதே நிரல வயல வைக்காதே விசிலடிச்சு சொக்காதே நான் சின்னராணி சமத்த மேனி எங்கண்ண பட்டா சிலுத்தது காமங்க மேனி சிங்காரி நடக்கும் ஐயாரி மணக்கும் கஸ்தூரி உனக்காரி சின்னராணி சமத்தமேனி எங்கண்ண பட்டா சிலுத்தது காமங்க மேனி வாங்க மாப்புள்ளே மனசு தாங்கவே நீங்க வந்து பார்த்திடாம ஆட்ட ரசிக்கிறே வாங்க மாப்புள்ள ஐயோ மனசு தாங்கல நீங்க வந்து பாத்திடாம வாங்க மாப்புள்ளே மனசு தாங்கவே நீங்க வந்து பார்த்திடாம ஆட்ட ரசிக்கிறே அடிகாலி மடிமேலையில பாருங்க மனம் கொண்டு என்ன பார்த்தா சுதியேறுங்க அடிகாலி மடிமேலையில பாருங்க மனம் கொண்டு என்ன பார்த்தா சுதியேறுங்க நடக்கும் புந்தரே இனிக்கும் தேனாரே இரண்டும் ஒன்னாச்சு சதிராடே சின்னராணி சமத்த மேனி உகந்த பொண்ணா சிலுக்கு வந்த மேனி நான் சின்னராணி சமத்த மேனி எங்கண்ண பட்டா சிலுத்தது காமங்க மேனி என்னடி நீ இறக்குடி தூக்கணாக்கள் இன்னும் அப்படியே ஸ்டக் ஆயிக்கும் அப்பத்தாவும் போஸ் கொடுக்குது நானும் போஸ் கொடுக்குறேன் என் போஸ் நல்லா இருக்கா அப்பத்தா போஸ் நல்லா இருக்காங்க எந்த போஸ் ரெண்டு பேரும் புருஷன் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா ஓட்ட முடியும் சரி போஸுங்கிற புருஷன் தானே நீங்க வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் நீ நல்லா இருக்கிறா மாமா என்னடி செல்லா கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஆமா 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 ஏண்டி என்னடி இப்போ உனக்கு ஆம்பளையா கூட பிறக்கலாம் ஆ பொம்பளையா மட்டும் செத்தாலும் பிறக்கக்கூடாது ஏய் அப்படி பேசாதேவா ஏன் மாமா நீ விவரமான பொம்பளை அப்படி பேசக்கூடாது பெண்ணாய் பிறப்பதற்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் மாதராய் பிறப்பதற்கு மாதவனை செஞ்சிருக்கணும் மாதவனை செஞ்சா அப்புறம் மாதவன் பொண்டாட்டி என்னைய பண்றது என்ன ஏ மா தவங்கள் அவரு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு ஊமை குத்தா குத்து வாங்குறது நாங்க தானே ஊமை குத்தாவா பொம்பளையா பிறந்தாவே 13-14 வயசுக்கு வந்துடும் ஏன் அதுலயும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய பூரா பிராலியர் கோழி தின்னுபிட்டு 10 வயசுலயே வயசுக்கு வந்துருது என்னடி சொல்ற 18-20 வயசு ஆனவன நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வராங்க ஓஹோ தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கம் இல்ல வளர்த்த கடல வந்து கேட்டு பாருங்க என்னைய தவிர யாரும் யோக்கியம் இல்ல அப்படின்னு பொய்யா புளிகி தள்ளுறாங்க பொய் தானா புளிகி தள்ளிவிட்டு அம்மாவை அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவங்க நல்லா மாப்பிள்ளை அமைஞ்சா நல்ல வாழ்க்கை அமையுது சிலவங்க குடிகாரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க வரும் என்னம்மா ஏமா ஏமா அழுகாதம்மா இப்படிலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு சரி என் தோழியை கூப்பிட்டு நாங்க பூரா காவலுக்கு போறோமாமா நான் மட்டுமா போறேன் இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்க சரி தோழி வந்திருக்கா கோழியா தோழி தோழி நம்பிராஜ் அப்பா சொன்ன ரகசியத்தை தோழிக்கிட்ட முதல்ல சொல்லுவான் அடியே சாந்தி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா இன்னும்மா ஆளு என்னடி ஒரே ஏப்பா வர்ற ஆளு நல்லா இருக்கிற ஏடி நீ நல்லதா இருக்க என்ன அதுக்கு இப்ப காட்டுக்கு போறோம் தெரியுமா ஆமா காட்டுக்கு தான் போறோம் ஏண்டி என்னடி காட்டுக்கு என்ன ரொம்ப வெக்கப்படுற காட்டுக்கு போறமே ஆமா உனக்கு பயமா இல்லையா எனக்கு பயம் இல்லையா ஏன் உனக்கு பயமா இருக்கா பழகண்ண முண்டையா இருப்பா ஏய் காட்டுக்குனா எதுக்கு போறோம்ங்க அடியே என்னடி யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தே இருக்கு எங்க அப்பா காட்டுக்கு முதல்ல போகும்போது பயமாத்தே இருக்கு அது முதல்ல கேள்விப்பட்டிருந்தா முடியல வெத்தலையும் ஜீவலும் இந்த மாதிரி அறிவு சிந்தனையா உனக்கு பண்ணிக்கிட்டு அறிவு வளருது நீ வெத்தலை போட போட அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது ஆமா ஆமா
வாங்காத செருப்படி போகாத விளக்க மத்தடி எல்லா வடியும் வாங்க வேண்டியதா இருக்கும். சரி அம்மா வர்றாங்களாம், அம்மாவை கூட்டிக்கிட்டு காவலை கண்ணியமா பண்ண முடியும். சரியா? ஆமாண்டி ஈமண்டின்லாம் சொல்லக்கூடாது. அம்மாவை கூட்டுறோமா? நீ அடக்க உடக்கமா நில்லு. அம்மா ஓடியாங்கம்மா. கல்லியம்மா அப்பா வந்து காட்டுல விட்டாலும் பரவாயில்ல, வயக்காட்டுல விட்டுட்டு போயிருக்காரு. தில்லேலேலேலேலோ லிரங்குமா ஏய் திலலேல